நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னாலும் சரி, இந்த மாதிரி பாலாக் எக் ரோலை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு கட்டு பாலாக்கில் பாதி கட்டு பாலாக்கை மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு இன்ச்சு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு 2 கப் கோதுமை மாவில் 1 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச பாலாக் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவாக பிசைஞ்சு 1 டீஸ்பூன் ஆயிலையும் மேலே சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். பேனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயிலை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு வெங்காயம் 1 கேரட்டை இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு சேர்த்து அரை கேப்சிகம் அரை கப் அளவுக்கு கேபேஜையும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கலந்துட்டு எடுத்து வச்சிருங்க. பாதி அளவுக்கு காய் வதங்கினா போதும். பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிரிச்சுட்டு தேவையான அளவுக்கு கோதுமை மாவை தூவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. 2 முட்டையில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டு எக்கை வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஃபுல்லாக பரத்தி ஊற்றிட்டு மேலே நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு நம்ம சுட்டு வச்சிருக்கிற சப்பாத்தியை எக்கு மேலே வச்சு 1 செகண்ட் கழிச்சு மெதுவாக திருப்பி விட்டு 2 சைடுமே இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் மேலே நல்லா அப்ளை பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மேலே தூவி விட்டுட்டு நல்லா ரோல் பண்ணி 1 செகண்ட் கழிச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான பாலாக் எக் ரோல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்.